பாக்க குட்ட நல்ல கூடி இருக்கு நம்ம ரசாராணி ஆட்டம் பாக்க கூடி வரும் குட்டத்துக்கு ஏலேரோ உங்களை கும்பிட்டு தான் வணங்குறானே ஏலேரோ தனத்தானே ஏலேலோ தனத்தானே ஏலேலோ குட்ட நல்ல கூடி இருக்கு நம்ம பாண்டி சாமி நாட பாக்க குட்ட நல்ல கூடி இருக்கு நம்ம பாண்டி சாமி நாட பாக்க கூடி வரும் குட்டத்துக்கு ஏலேரோ உங்களை கும்பிட்டு தான் வணங்குறானே ஏலேரோ எங்க கிளம்பிட்டீங்க போயிட்டு வந்திருக்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரி ஹலோ டேய் தம்பி தம்பி குஞ்சுமணி கொஞ்சம் கரெக்டா இருக்க கூடாது தம்பி அப்புறமேல கொஞ்சம் பொறுமையா டேய் தம்பி ஹலோ ஹலோ அன்பு சார்ந்தே அரணர்கற்ற பெரியவர்களே பண்பு சார்ந்தே பண்டைய தமிழ் தாய்மார்களே மாண்பும் மரபும் மரத்தமிழ் புறார்களே உண்டுதனை உண்ணும் உயிர் காக்கும் உழவர் பெருங்குடி மக்களே வண்டமிழ் தாயே வள்ளமிகும் தமிழகமே சிறந்தாத்தி கரங்கூப்பி வணங்குகிறேன் வணக்கம். நாடகம் என்பது ஒரு நாட்டின் அகப்பொருளை விளக்கமாகும். கலைகள் வரலாற்றில் ஆயக்கலைகள் 64 ஏயானவருக்கு எண்ணாமல் இணை சொன்னான் கவிகம்பன். ஆதியில் தோன்றிய ஆடல் கலைகளும்
பாதியில் தோண்டிய பாடல் கலைகளும் பல சீர் தவறு முறைகேடு நடத்திய இமையால் நாடெங்கும் நாடகக்கலை சிதந்தும் பின்தங்கப்பட்டுள்ளது. நாடெங்கும் நாடகக்கலை பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தபத்திரி டிடி சங்கரா சாமிகள் பல நாடகங்களை உருவாக்க செய்திருக்கின்றார். இயல் இசை கூத்து இயலும் தமிழாகவும் இசை என்பது தமிழாகவும் கூத்து என்பது நாடக தமிழாகவும் வந்திருப்பது நன்தமிழ் நாடக தமிழ். தென்னகத்திலே பொன்னகரமாக விளங்கக்கூடிய இந்நகரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா வீரசிங்க நாட்டை சேர்ந்த தென்னிந்திரையான் பட்டியில் அமைந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு தென்னிந்திரையன் ஐயனார் ஆலய மகா கும்பேச விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று இரவு இவ்வரங்க மேடையிலே பாண்டிச்சாமி என்னும் தெய்வீக பத்தி பரவச ஊட்டிய காதல் காவிய நாடக விழாவினை சீரோடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழா தளபதி அவர்களே, விழா கமிட்டியார் அவர்களே, பேரன்புமிக்க பெரியோர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, நாடு ஓற்று நல்லவர்களே, ஊர் ஓற்று உற்றமர்களே, கல்வி கற்றுணர்ந்த அன்பு சகோதரர்களே, அருமை மாணவர்களே, மழலை செல்வங்களே, இந்நாடக விழாவினை காண வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த நாடகத்தை வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இரவு பகல் பாராமல் மக்களுக்காக சேவை செய்து கொடுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லப்பட்டுள்ள காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உள்ளூரை சேர்ந்த புல்லட் ரமேஷ் அன்புள்ளங்கள் எனக்காக அன்பில் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பில் கொடுத்து கௌரவப்படுத்திய புல்லட் ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக எங்களது மதிப்புக்கு மரியாதைக்குரிய சென்ற இடமெல்லாம் தனக்கு நேரடி வெற்றி முடிச்சுட்டு வரும் நடிப்பு செவேந்தன், நடிப்பின் சிகரம், நடிப்பு தத்துவம், நடிப்பு புயல், நாடக உலகில் நவீன கட்டளை என்றெல்லாம் பட்டம் பெற்ற தென்னக யூடியூப் புகழ் பெற்ற பாஸ்துக்குரிய அன்பு தம்பி VPK வேங்கை கருப்பையா நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். கூத்த ஆரம்பிச்சாச்சு, கூட்டம் கூடிச்சு. அப்போ பெரியப்பா இந்த ஜோக்கார் கோச்சிக்காம சாமிஜா உனக்கு ஒரு கூட குலசாமிக்கு ஒரு ஆமையா முத உன்னைத்தான் பாக்குறேன். இன்னும் ஸ்ரீரங்கத்தை ரங்கநாத படுத்த ஆயா ஆயா ஏந்திரிங்க எந்த ஜோக்காரு அப்போ உன் கூட்டம் எழுப்பி விடு ஐயாவார் இல்லை கோயிலில் பிரார்த்தனை வச்சிருக்கேன். என்ன இங்கிட்ட இந்த பக்கம் அண்ணே அண்ணே வெள்ளச்சட்டை இங்கிட்டு நானும் இங்கிட்டு புல்லட் அன்பு உள்ளங்கள் ரமேஷ் புல்லட் ரமேஷ் அன்புள்ளங்கள் எனக்காக அன்பளித்து கௌரவப்படுத்தினார்கள். அன்பளித்து கௌரவப்படுத்திய புல்லட் ரமேஷ் அன்புள்ளத்திற்கு எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு சரி நம்ம உள்ளூர்ல முக்கியமானவர் அதனால அன்புள்ளத்துக்கு நன்றி தெரிவித்து கொண்டு கூத்த ஆரம்பிச்சாச்சு. சரி கூட்டமும் கூடிருச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சரிங்க நல்ல வேலை யாருமே சில பேர் படுக்கல. ஏன்னா சில ஊர்ல பாத்தீங்கன்னா 7 மணிக்கு பாய வச்சோட உட்காந்துருப்பாங்க. சரி இடம் கிடைக்காதுன்னு நாட ஆரம்பிக்க 10 மணி 10 ஆயிரும். சரிங்க இவங்க சொந்த கதை சோக கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. லேச இடுப்ப சாய்க்கலான்னு சாப்பாங்க. சரி அப்ப சாய்க்கிறத காலைல சாணி ஓரத்தை எந்திரிச்சு. எந்த சாணியை சொல்றீங்க? 2 சாணியை போடணும். எப்படி? இவ சாணியை கொண்டு காட்டுல போடணும். சரி மாடெல்லாம் காட்ட கட்டி கிடக்கும். மாட்டு சாணியை கரைச்சு வாசல்ல போடணும். சரி இந்த அம்மா வீடு இந்த பக்கம், அந்த அம்மா வீடு அந்த பக்கம், வாசல் ஒரே வாசல் தான். சரி இந்த அம்மா சாணியை கரைச்சு வாசல்ல அப்படி தச்சிட்டு இருக்கு. அந்த அம்மா வாசலுக்கு சாணியை கரைச்சு இப்படி தச்சிட்டு இருக்கு. சரி இந்த அம்மா அந்த அம்மா கேட்கும் பாரு எப்படி ஏண்டி நாடகத்து போயிருந்தியே நாடகம் பிறந்துச்சு அப்படின்னு சாணி தெளிச்சுக்கிட்ட கேட்கும். சரி அந்த அம்மா சொல்லும் பாரு பதில் சாணி தெளிச்சுக்கிட்டு எப்படி நாடகம் பேர்பட்ட நாடகம் நல்ல நாடகம். சரி நல்ல நடிகர் வந்திருந்தாங்க. நாடகம்லாம் சூப்பரா இருந்துச்சு. நான் தான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு அவ்வளவு பெருமையா சொல்லும் பாரு. சரி ஆனா யாராவது தூங்குனீங்க அப்படின்னா இந்த என் முகத்தை பார்த்துட்டு அப்புறம் கூட படுத்துக்குங்க. ஏன்னா வீட்டுல போயிட்டு ராத்திரி வந்திருந்தான் பாரு பாப்பு அவனுக்கு அது சரியில்லை, மண்டை சரியில்லை, அவனுக்கு இது சரியில்லை, துண்டை சரியில்லை. சரி அப்படிலாம் பேசிடக்கூடாது. வந்தேன்னு அந்த அக்கா சொல்லுச்சு எப்படி போன வருஷம் வந்த பாப்பு நல்லா தான் இருந்துச்சு, இந்த வருஷம் வந்திருக்கா அப்படின்னு. சரி சரி இன்னொரு அக்கா சொல்லுச்சு. அந்த அக்கா பேரு வீரம்மா அக்கா சொல்லுச்சு இந்த கடுத்த நல்லா இருக்க முடியும் பாப்புன்னு சொல்லுச்சு. அதனால சரி நாடகத்தை முழிச்சிருந்து பாருங்க. ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா பாண்டிச்சாமி நாடகம் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருப்பீங்க. சரி நம்ம ஊர்ல பாண்டிச்சாமி நாடகம் வச்சிருக்காங்க, நாடகம் பார்க்கணும் அப்படிங்க சில பேர் வந்திருப்பாங்க. சரி
சில பேர் அதுக்காகவே சில பேர் எதுக்கு எதுக்கு எதுக்காக தெரியுமா? ஆ. பப்புன்னு டான்ஸ் மட்டும் பாத்திரமா வீட்டுக்கு வந்துச்சு போயிடலாம் சரி அப்படின்னு அதுக்காக சில பேர் வந்திருப்பாங்க. சரி சில பேர் இதுக்காக சில பேர் வந்து எதுக்குங்க? எதுக்காக தெரியுமா? ஆ. நம்ம ஊர் சிலம்பு நாடம் பார்க்க போயிட்டாங்க. ஆ. நம்ம வீட்டு ஏன்டா ஒத்த வீட்டுல தூங்கணும், சரி நடு கும்பல்ல பாய விரிச்சு போட்டு ஆ. கும்பல் விழுந்து பயம் இல்லாம தூங்கலாம் ஆ, ஆ. தூங்குறக்கா சில பேர் வந்திருப்பாங்க. சரி சில பேர் இதுக்காகவே சில பேர் வந்திருப்பாங்க. எதுக்கு? எதுக்காக தெரியுமா? ஆ. வீட்டுல பேச மாட்டாங்க, ஆ. காட்டுல பேச மாட்டாங்க, சரி. தோட்டத்துல பேச மாட்டாங்க, ஆ. நடு கும்பல் உட்காந்துக்கிட்டு ஆ, ஆ. இந்த அம்மா நாடம் பார்த்துட்டு இருக்கேன். சரி. பக்கத்துல கையை சும்மா இருந்தா தானே ஆமா. பக்கத்துக்கு தொட எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடறேன். எப்படி? இந்தாடி என்ன பாரு. பாரு யாண்டி எடுத்து நோண்ட ஆ. அப்படி அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சிடறேன். சரி. ஏண்டியா நாடத்தை விட்டு விட்டு கிளம்பி வந்தியே, ஆ. வீட்டை பூட்டிட்டு வந்துட்டியா, சரி. பூட்டி இழுத்து பார்த்து வந்துட்டியா, சரி. ஆட்டுக்குட்டியை கட்டிட்டு வந்துட்டியா, ஆ. கோழி கொஞ்சம் முடி வந்துட்டியா, சரி அவன் முன்னாடி பண்ண வச்சுட்டால முல்ல, வர்ற ஒம்ப இவன் முன்னாடி அவனை வச்சுட்டால முல்ல, ஆ. இந்த அம்மா நமக்கு எதுக்கு, சரி. எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. ஆ. அதெல்லாம் சில ஊர்ல நம்ம ஒரு அன்பான ஊரு, பண்பான மக்கள், பாசமான. ஆனா வந்தன ஒரு அக்கா கேட்டாங்க. எப்படி? வாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. சாப்பிட்டீங்களா, ஆ. வந்துட்டீங்களா, வாங்க நேரத்தை நாடத்தை அருமைங்க, அப்படி நாடத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரி. அதே மாதிரி சாப்பிட போன இடத்துல அருமையான மரியாதை. ஏன்னா நாடகத்துக்கு நாடக கலைக்கு ஒரு மதிப்பு கொடுக்குவோம் நம்ம ஊர். ஆ. நாடக ரசிகர்கள் அருமையான ஊர், சிறப்பான நாடகம். அத்தா யாரும் தயவு செய்து கோச்சிக்காமல் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். நாடகம் முடியாமல் யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா யாரும் தூங்கிடக்கூடாது. நீங்கள் தூங்குனீங்க நான் தண்ணி போட்டு எழுப்பி. எந்த தண்ணிய? குடியாரப்பேல அந்த பழக்கம் இல்லைண்ணே. வாட்டருக்குள்ள தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். சரி. மூடில ஓட்ட போட்டு வச்சிருக்கேன். ஆ. தண்ணி அடிச்சு எழுப்பிடுவேன்னு சொன்னேன். சரிங்க சரிங்க. அதுக்கு மீறி நீங்க தூங்குனீங்க, ஆ. நான் வந்து குறுக்கால வந்து படுத்துக்குவேன். ஆயா. யாரும் தூங்கக்கூடாது. ஆ. உங்களுக்கு தூக்கம் வருதா, ஆ. டீ வேணுமா, சரி. காபி வேணுமா, அடடட. வெத்தலை வாக்கு வேணுமா, ஆ. பீடி சிகரெட் வேணுமா, முறுக்கு மிச்சரு பொட்டுக்குள்ள மட்டும் என்ன வேணும் இவ்வளவு தாராளப்பட்ட கேளுங்க, நான் வாங்கி தாரேன். ஆ, ஆ. ஆனா காசு நீங்க தான். டேய், அது அவங்களுக்கு தெரியாதா? சம்பளம் கல்லான்னு கொடுப்பாங்க. ஆ. இப்ப சிரிப்பு சிந்திப்பு நாடத்தை காண்ட போயிட்டு சொல்லி கொண்டு சரி. நம்ம தமிழகத்தின் முதுகெலும்பது அப்படின்னா ஓஹோ விவசாயம் தானே. ஆமாங்க. ஏன்னா விவசாயம் வர வர அழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது. சரி. எப்படின்னு கேட்பீங்க. ஆ. நான் நெல்லு போட்டிருந்தேன், சரி. நான் நினைச்ச விலைக்கு விற்கல. ஆ. கொள்ளு போட்டிருந்தேன், சரி. கடலை போட்டிருந்தேன், கம்பு போட்டிருந்தேன், ஆ. பருத்தி போட்டிருந்தேன். ஆனா நான் நினைச்ச விலைக்கு விற்கல. விக்கல. விவசாயம் பார்த்தேன், ஆ. வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்தேன். சரி. வட்டி காசு கூட கட்ட முடியல. முடியல. ஆனா விவசாயம் எடுத்த பிறகு அழிச்சு போட்டு ஆ. பிளாட் போட ஆரம்பிச்சேன். சரி. நான் நினைச்ச விலை அதிகமா வித்து போச்சு. வித்துருச்சு. அண்ணே, ஆ. அப்ப விவசாயம் பார்த்தேன், வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்தேன். சரி. இப்ப பிளாட் போட்டேன், ஆ. ஆனா வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆ. ஏன்னா கேள்விப்பட்டங்க. எதுக்கு சொல்றானே, ஆ. இப்ப விவசாய இடம் பூரா பிளாட் அடிச்சு வச்சுக்க, ஆ. சோத்துக்கு என்ன பண்றது? நேரா துளுக்கப்பட்டி போய் சுப்பிரமணிய சுப்பிரமணிய கடையில் வேண்டிட்டு. ஆ. ஆனா காலங்கள் மாற போகுது. சரி. மாத்திரை போடுறது உயிர்வாழம் ஆக போகுது. சரிங்க. ஏன்னா காலையில ஒரு மாத்திரை, மதியானம் ஒரு மாத்திரை, ராத்திரிக்கு ஒரு மாத்திரை, வாண்டாம்பட்டி நீ என்ன ஏமாத்திர அப்படிங்கிற காரணத்தினாலே சிரிப்போ நாடகத்தை காணப்பட்டு சொல்லி கொண்டு இன்னர் இன்னர் ஹலோ 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 அது இன்னர் இன்னர் ஹலோ 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 விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூத்தாதற்காக தின உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ இலங்கும் குணமுடையோர் விவசாயி 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 கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்
விவசாயி விவசாயி கருப்பெண்ணும் சிகப்பெண்ணும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமை. ஐயனாரே, கருப்பென்றும் சிகப்பென்றும் நீயே பாத்துக்க. வேற்றுமையா கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையா. கருப்பெண்ணும் சிகப்பெண்ணும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்ன பாடி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்படி. பறக்க வேண்டும் எங்கும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஏக்கா வீரமக்கா நல்லா இருக்கியாக்கா? ஆமா வீரமக்கா. சரி, ஏன்னா சரி எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி ஆ, ஆ, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுனே. ஆ, பிள்ளைகளே பிறக்கல. சரி. சண்டையில இல்லனே, போகாத கோயில் இல்ல, வேண்டாத வரமுல்ல. உங்க அப்பா வீட்டுல தான் இருந்தாரா? வீட்டுல தானே இருந்தாரு. சரி. என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆ, ஆனா குழந்தை பிறக்கல. சரி. இறைவன் அருளால ஆ, குழந்தையே பிறக்கல. சரி. இவங்களும் போகாத கோயில்ல வேண்டாத வரமுல்ல. ஆ, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆ. எங்க குலசாமி கோயில் பழனி முருகன் கோயில்னே. ஓஹோ. ஆ, கடைசியா பாத்தீங்கன்னா சரி. எங்க குலசாமி கோயிலுங்க அப்பா அம்மா கோயிலுக்கு வேண்டுதல போயிருக்காங்க. சரிங்க. அந்த பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க பாருங்க. ஆமா. போயிட்டு வந்தோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னேன், சரி. ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறந்தேன். பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி. இன்னொரு பையன் பிறந்தேன். ஆ, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆ. இன்னொரு பையன் பிறந்தேன். சரி. நாங்க அண்ணன் தம்பி 3 பேருனே. ஆ, ஆ. பெரிய அண்ணன் பேரு பெரியசாமி, பெரியசாமி, கடைசி தம்பி பேரு கனகராஜ். கனகராஜ். நான் வந்து நடுவுல பிறந்த ரங்கராஜன் பேர் வச்சாங்க. ஓஹோ. ஆ, அப்படின்னு சரி. சீரும் சிறப்பா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆ, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ற பருவம் வந்துருச்சு. ஆ, இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து சரி. நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் ஆ. அப்படின்னு எங்க அப்பா அம்மா யோசனை பண்ணி சரி. சாதனோட கொண்டு சோசியரை கொடுத்துருக்காங்க. ஆ, ஆ. சோசியர் ஜாதகத்தை பார்த்த உடனே சரி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி போட்டாரு, எப்படி? உங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் பொறுத்த இல்ல, ஆ, உங்க நடுப்பே ரங்கராசு கல்யாணம் முடிஞ்சாத்தேன் சரி. உங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு சோசியர் சொல்லி போட்டாரு. ஆ, இம்சையை பாரு. சரி. அவன் தப்பிச்சுட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன். ஆ, அவனுக்கு பொண்ணு வாக்குற வேலையை நிப்பாட்டி போட்டு சரி. எனக்கு பொண்ணு வாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ, எங்க நல்ல இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து ஆ. நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஆ. நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. சரி. எங்க அப்பா அம்மா கோயில்ல வேண்டுதல் வச்சுக்க பழனி முருகன் கோயில்ல எப்படி? 2 பேத்துக்கு பொண்ணு நல்லபடியா அமைஞ்சு ஆ, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா சரி. நாங்க குடும்பத்தோட பழனி முருகன் கோயிலுக்கு வர்றோம் ஆ, ஆ. அப்படின்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க. சரி. நாங்க குடும்பத்தோட பழனி முருகன் கோயிலுக்கு போறோம். சரிங்க. எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் ஆ. அண்ணன் மூண்டாட்டி நானும் ஏன் மூண்டாட்டி ஆ. என் தம்பி எல்லாம் குடும்பத்தோட பழனி முருகன் கோயிலுக்கு போறோம். சரி. நேரா போனோம், ஆ. முட்டை எடுத்தோம், ஆ. குளிச்சோம், தேங்காய் பழத்தை வாங்கிட்டு போய் சரி. பழனி முருகன் கோயில் அபிஷேகத்தை முடிச்சுட்டு சரி. பழனி அடிவாரத்து படிக்கட்டுல நடந்து வந்துட்டு கீழே ஆ, பழனியில் என்னென்ன ஃபேமஸ்? பஞ்சாமிர்தம். சித்தனாதான் பஞ்சாமிர்தம் ஃபேமஸ். சரி. எங்க யாருக்குமே தெரியாம எங்க அப்பா என்ன செஞ்சு போட்டாரு, ஆ. 1 கிலோ பஞ்சாமிர்தம் வாங்கி தனியா பைக்கில் ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. சரி. இவ யாருக்குமே தெரியாம எங்க அண்ணன் இருக்கான் பத்தியா, ஆமா. அவன் 1 கிலோ பஞ்சாமிர்தம் வாங்கி தனியா பைக்கில் ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. சரி. இவ யாருக்குமே தெரியாம என் தம்பி இருக்கான் பாரு கடைசி பையன், ஆ, ஆ. அவன் 1 கிலோ பஞ்சாமிர்தம் வாங்கி தனியா பைக்கில் ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. சரிங்க. அட ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் தெரியாம ஆ, ஆ. ஆளுக்கு 1 கிலோ பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு சரி. கிளம்புங்க ஊருக்கு போனா அப்படின்னாங்க. ஆ, சேர்ந்து ஊருக்கு போனா அப்படின்ட்டு சரி. பழனி பஸ் திருச்சி பஸ் நிற்கும் பாத்தீங்களா, ஆமா. அங்க நான் வந்து நின்னான். சரி. திருச்சி பஸ் பிபி வண்டி ரெடியா நின்னுச்சுனே. ஆ,
பிபி வண்டி பாயிண்ட் வண்டினே. பாயிண்ட் 2.2 திருச்சி வண்டி ரெடியா நின்னுச்சு. சரி. பஸ்ல எல்லாருமே ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களும் ஏற ஆரம்பிச்சுட்டோம். சரி. பஸ் டிரைவர் கண்டக்டர் பஸ்ல ஏறிட்டாங்க. பஸ்ல ஏறப்ப மணி எத்தனை தெரியுமா? எத்தனை? சரியா ராத்திரி 10 மணி. சரி. 10 மணிக்கு பஸ்ல ஏறி உட்கார்றோம். டிரைவர் கண்டக்டர் பஸ்ல ஏறிட்டாங்க. சரிங்க. வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் கிளம்பிச்சு பாருங்க. சரி. வண்டி வேகமா போயிட்டே இருக்குதுனே. சரி. ஏன்னா பாயிண்ட் வண்டி இல்ல. ஆமா. வண்டி வேகமா போயிட்டே இருக்குது. சரி. இந்த படிக்கட்டு ஏறி இறங்கின அசதியில எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. நானும் அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். என் தம்பி கடைசி போய் கனகராஜ் காமத்தியா. ஆமா. அவன் மட்டும் தூங்காம முடிச்சுட்டே இருந்திருந்தா. ஏன்னா யாருக்குமே தெரியாம வாங்கின பஞ்சாமரத்தை இவங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. சரி. இவங்க தூங்குற சமயம் பார்த்து இந்த பஞ்சாமரம் தின்னு எடுத்துக்கிட்டு என் தம்பி கடைசி போய் என்ன பண்ணிவிட்டேன். சரி. 1 கிலோ பஞ்சாமரத்தை ஒரு ஆள் தின்னு முடிச்சுட்டாங்க. தின்னு முடிச்ச உடனே பஸ் போக 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 புள்ளைக்கு வவுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. 1 கிலோ தின்ன விளங்குமாயா வவுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. இவனை அடக்கி பார்த்திருக்கேன், ஒன்னும் முடியல. டேவிட் போய் சொல்லியிருக்கிறேன், பஸ்ஸை கொஞ்சம் ஓரம் பண்ண பாட்டுங்க. சரி. வயிறு சரியில்லை, நான் வெளியே இருந்து வந்துடுறேன் அப்படின்னு. தம்பி இது பாயிண்ட் வண்டி, பள்ளியில் எடுத்தா திருச்சியில நிக்கும். சரி. இடையில எங்க நிக்காது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு புள்ளைக்கு யோசனை பண்ணி பார்த்திருக்கேன். சரி. பஸ் வேற இருட்டா இருக்குது. பஸ்ஸுக்கு டிரைவர் சீட்டு முன்னே ஒரே ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது. சரி. பஸ் இருந்து எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்ட மத்திய பஞ்சாமர டப்பா. ஆமா. இந்த டப்பா எடுத்துக்கிட்டு பஸ் கடைசிட்டு இருக்க மத்திய பின்னாடி படிக்க அந்த படிக்கட்டு ஓரமா சிந்தாம சிதறாம டப்பால பேண்டு வச்சுட்டாய்யா. சரி. டப்பால பேண்டு வச்ச மூடி ஓட்ட முண்டை தூக்கி வெளியே போட வேண்டியதா அந்த முண்டப்பாய. இதை தூக்கி கொண்டு எனக்கு முன்னாடி இருக்க பேக்கல வச்சு வெந்து தூங்கிட்டேன். சரி. பஸ் வேகமா போயிட்டே இருக்குது. சரிங்க. போயிட்டு வந்து பஸ் டிரைவர் வேகத்துல பிரேக்க மீச்சிருக்கிறாரு. நான் போய் கம்பியில முன்னாடி முட்டிக்கிட்டேன். சரி. முட்டிட்டு முடிச்சு பாக்குறேன், பஸ் இருந்து எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. சரி. அந்நேரம் பார்த்து எனக்கு பஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க. சரி தம்பி பள்ளிக்கு வந்திருக்கேன், ஏதாவது வாங்கி வச்சிருப்பேன் அப்படி நினைச்சிட்டு என் தம்பி சிப்பை திறந்து பார்த்தேன். தம்பி சிப்ப நீ ஏன்டா திறக்கற? பேக்கு சிப்பியா? சிப்ப திறந்து பார்த்தேன். சரி. 1 கிலோ பஞ்சாமர டப்பா ஸ்டிக்கர் பிரிக்காம இருந்துச்சு. ஆஹா, தம்பி நமக்கு தெரியும் பஞ்சாமரத்தை வாங்கி ஒளி வச்சிருக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு நான் முன்ன பின்ன பஞ்சாமரம் சாப்பிட்டது இல்ல. சரி. பார்த்தது கூட இல்ல. பசி கொடுமை. சரி. டப்பா கையில எடுத்து மூடிய திறந்தேன் பாரு, குப்பிர்னு ஒரு வாடை. என்ன வாடை ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம முன்ன பின்ன சாப்பிட்டு இந்த விஷயம் தெரியும். எந்திரிச்சு பார்த்தேன், எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. சரி. இவங்க தூங்குற சமயம் பார்த்து இந்த பஞ்சாமரம் நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டு சரி நானும் டப்பா கைய உள்ள விட்டு கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிடுறேன். சரி. அவட சாப்பிட்டா தக்காளி தோல் வருது, மிளகா தோல் வருது, கடுகு கருப்புல தோல்லாம் வருது. ஒரு காலம் தாளிச்சு விட்டுருப்பாங்களா? பஞ்சாமரம் பேம சொல்லிட்டு இருப்பாங்க, தாளிச்சு விட்டுருப்பாங்க நினைச்சுக்கிட்டு நானும் கப்பு கப்புன்னு சாப்பிட்டு 1 கிலோ டப்பா தின்னு முடிச்சுட்டு சரி கையில துண்டை தொடச்சுட்டு நான் பேசாம தூங்கிட்டேன். ஒரு விடிய கால பல விடிஞ்சு போச்சு. சரி. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பஸ் உள்ள நுழைஞ்சிச்சு. சரி நம்ம இருட்டுல சாப்பிட்டேன். சரி. என்ன சாப்பிட்டேன்னு தெரியல அப்படின்னு சனலுக்கு தள்ளி விட்டு சரி கையை வெளியே வச்சு பிரட்டி பாக்குறேன். அதை தின்னு போட்டேன். சரி நம்ம தின்னு நம்மளோட இருக்கட்டும், வேற யார்கிட்ட சொல்ல போறான்னு. சரி. பஸ்ல எல்லாமே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் பஸ் முன்னாடி படிக்கட்டு வரோம், குறுகுறு நின்றுட்டே இருக்கிறேன். சரி. எங்க அப்பாங்க அம்மாங்க அண்ணன் என் தம்பி என் பொண்டாட்டி எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கீழே நிக்கிறாங்க. நான் பஸ் படிக்கட்டு வரோம், குறுகுறு நின்றுட்டு இருக்கிறேன். சரி. இது தின்னு போட்டோமே அப்படின்னு என் பொண்டாட்டி சும்மா கூடாது, பஸ் இறங்கிட்டாங்கல்ல நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் கீழே இறங்கி வாயா அப்படின்னு என் பொண்டாட்டி என்ன கூப்பிட, ஏன்டி அவசரப்படுற அவசரம் அப்படின்னு நான் கேட்க என் மட்டும் என்ன கேட்கிறா, என்ன மனுஷன் பீஜ் மாதிரி கோப்படுற அப்படின்னு என் மட்டும் என்ன கேட்க நான் தின்ன விஷயம் தெரிஞ்சு போதும் யதார்த்தம் அவள்கிட்ட கேட்க நீ நெசமா தின்னு அவ கேட்க. சரி. யா கேட்குற பழனிக்கு போயிட்டு பஞ்சாமரம் தம்பி பீதினையாவும் தான் வரும். அன்னைக்கு இதுக்கு காரைக்குடி பக்கத்தில் ஒரு ஊரில் கேட்குறாங்க, அந்த பீதி நம்ம பண்ணிருக்காருல்ல அவர் நம்ம ஊருக்கு போட்டு கூட்டுவாங்க. ஆமாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு கேட்டப்பா அவ்வளோ தெரியுது. அந்த மாதிரி சங்கதி ஆகி போச்சு. சரி. என் முன்னாடி கோச்சிட்டு போய் வீட்டை விட்டு கோச்சு போய் 6 மாதம் ஆகி போயிடுச்சு. ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா புருஷன் சொல்கிறத பொண்டாட்டி கேட்கணும், பொண்டாட்டி சொல்கிற புருஷன் கேட்கணும், புருஷன் பொண்ணை விட்டு கொடுத்து வாழ்ந்தாத்தான் நம்ம வாழ்க்கை கெட்டு போகாது. இது மட்டும் கிடையாதுன்னு எத்தனை வியாதிக்கு மருந்து இருக்கு. சரி. ஆனால் சந்தேகங்கிற வியாதிக்கு மட்டும் மருந்தே கிடையாது. புருஷன் வந்து பொண்டாட்டி சந்தேகப்படக்கூடாது, பொண்டாட்டி புருஷன் சந்தேகப்படக்கூடாது. சரிங்க. சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை சந்தோஷம் போகிறோம் குறைஞ்சிரும். அப்படிங்கிறத சீரோடு சிறப்பு நாடத்தை காணொலி சொல்லிக்கொண்டு தென்னகத்திலே பொன்னகரமாக விளங்கக்கூடிய இந்நகரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா வீரசிங்க நாட்டை சேர்ந்த தென்னிந்திரையான் பட்டியில் கிராமத்தில் அமைந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு தென்னிந்திரையா ஐயனார் ஆலய மகா கும்பேச விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாக இன்று இரவு இவ்வரங்க மேடையிலே நிறைவேற்றக்கூடிய நாடகம் ஸ்ரீ பாண்டிச்சாமி என்னும் தெய்வீக பக்தி பரவச ஊட்டிய
காதல் காவியம் நாடகம் நடைபெறுகின்றது. இந்நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள், நடிகை கலைஞர்கள் வருமாறு, இதை நான் கூறுமாறு, இதை நீங்கள் செவி கொடுத்து கேட்குமாறு, சென்ற இடமெல்லாம் தனக்கு நேர்ந்து வெட்டி முடிச்சுட்டு வரும் நடிப்பு செவேந்தன், நடிப்பின் சிகரம், நடிப்பு தத்துவம், நாடக உலகில் நவீன கட்டளை என்ற பட்டம் பெற்ற தென்னக யூடியூப்புகள் பெற்ற அன்பு தம்பி VPK வேங்கை கருப்பை அவர்கள் இவரங்க மேடையிலே வெள்ளைச்சாமியாய் நடித்து உங்கள் அன்பை மார்பை காத்துக் கொண்டிருக்கின்றார். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உழைக்கும் நமது என்று சென்று மாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சென்று மாடுங்கள். மேடு வள்ளம் இல்லாத சமுதாய காணே என்று வழி என்று நீங்கள் பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நீங்கள் கேளுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறே, இந்த நாட்டின் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. கவிக்குயில் கலைவாணி செற்போர் அரசு குயிலிலும் இனிமையாக பாடக்கூடிய மணப்பாறை சேர்ந்த அன்பு சகோதரி சுபாசினி அவர்கள் இவரங்க மேடையிலே வெள்ளையம்மளாக நடித்து உங்கள் அன்பை மார்பை காத்துக் கொண்டிருக்கின்றார். செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சே சேர்ந்துக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசே. அக்கம்பக்காரும் இல்லை, ஆறுங்காரமும் இல்லை, சுத்தும் முத்தும் பாக்கையிலே துளைக்கும் மனசு கூட. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சே சேர்ந்துக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசே. நடிப்பு செவேந்தன், நடிப்பின் சிகரம், வாழ்வீச்சு மன்னன், வசன புயல், விவாத மேதை என்றெல்லாம் பட்டம் பெற்ற, அடுக்கு சுடர், இடியாசு சுடர் என்றெல்லாம் பட்டம் பெற்ற மணப்பாறை சேர்ந்து, மணப்பாறை அருகில் உள்ள மலையடி வெட்டியை சேர்ந்து RS பிரபாகரன் அவர்கள் இவரங்க மேடையிலே சேதுபதியாகவும் பின் பாண்டிமணி தெய்வமா நடித்து உங்கள் அன்பை மார்பை காத்துக் கொண்டிருக்கின்றார். காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறுக்கி களை கிடைக்காதே. சேதுபதி பேரை சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, அங்கே சேதுபதி பேரை சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. முக்கியமான விஷயம்னே, இந்த பாண்டிச்சாமி நாடகத்துல என்ன வெள்ளைச்சாமி வந்து ஜல்லிக்கட்டு காளை அடக்குவா. அப்படி சரி, ஆமாங்க, என்ன அதனால வெள்ளைச்சாமி வந்து ஜல்லிக்கட்டு காளை அடக்குவா. அப்படி இந்த ஜல்லிக்கட்டு காளையை வேஷம் போட்டு ஆடுறதுக்காக திரைப்பட புகழ் சில்லுன்னு ஒரு காதல், பெரிய மருது, சிவகாசியிலே நடிச்ச மாடு வந்திருக்கு. ஆமா, படத்தில் நடிச்ச மாடியா. சரிங்க, வேஷம் போட்டு ஆடுறதுக்கு பண்பு தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இவருங்க மேடையிலே ஜல்லிக்கட்டு காளையாகவும் பின் நண்பராக நடித்து உங்கள் அன்பை மார்பை காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவது கேட்டாயோ, துள்ளி வீழு வெள்ளழகி நீ தூது சொல்ல மாட்டாயோ. துள்ளி வீழு வெள்ளழகி நீ தூது சொல்ல மாட்டாயோ. JK பிரபா பிரதர்சன் அன்புள்ளங்கள் எனக்காக அன்பளித்து கௌரவப்படுத்தினார்கள். அன்பளித்து கௌரவப்படுத்திய JK பிரபா அன்புள்ளத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதனால 6 மணியை சக்கரவர்த்தி, இசை தென்றல், இசை ஞானி, இசை புயல், இசை மன்னன் என்றெல்லாம் பட்டம் பெற்ற பாசுகுரி அன்புள்ளம் இளமனத்தை சேர்ந்த பட்டை முரியசன் ஆசிரியர் அவர்கள் இவருங்க மேடையிலே 6 மணியம் அன் பின்பாடு மாணவனுக்கு ஆசிரியரியா நிறைய பேர்த்த வளர்த்துடணும் ஆசை. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே தெய்வமல்ல சும்மா. ஓம் பாசத்துக்கு முன்னாலே தெய்வமல்ல சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னாலே தெய்வமல்ல சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து கொத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்ணாமே துசு துப்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சொரு ஊட்டி வளர்த்த அம்மா. தாகத்துக்கு பின்னாலே தெய்வம் அல்ல சும்மா. ஓ தாகத்துக்கு பின்னாலே தெய்வம்
தெய்வம் அல்லதுமா. காட்டி வெள்ள பொடிச்சு அக்கையா சொல்லி கொடுத்தேன். அண்ணாடு தூளை கொடுத்து நல்ல சொருவங்கி கொடுத்தேன். காட்டி வெள்ள பொடிச்சு அக்கையா சொல்லி கொடுத்தேன். அண்ணாடு தூளை கொடுத்து நல்ல சொருவங்கி கொடுத்தேன். கள்ளவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன். செருவாடு சேர்த்து வச்சு சில துண்டு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணேல நாங்கமே பாதரிப்பே ஏ அம்மா. கொஞ்ச நேரம் காணேல நாங்கமே பாதரிப்பே உன்ன பட வாக்கையில அம்மா. ஆளடி மண்ணுக்கு முன்னாலே திருநெருசுமா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்லதுமா. குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமான உயரே கொடுமையை தாங்கிக்கிட்டு. குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமான உயரே கொடுமையை தாங்கிக்கிட்டு. 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்டு. பட்டதும் போதுமே நான் பாதையிலே உசுர விட்டே ஏ அம்மா. பட்டதும் போதுமே நான் பாதையிலே உசுர விட்டேன். பட்டில் தொட்டி கட்டிட உனக்கு பச்சை மூஞ்சி வெட்ட வச்சே. ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்ட. பனிக்கூடத்தை சுமந்த என்ன கூட புடைக்க வச்சு புட்டே. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாகிமய சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்லதுமா. ஆராரீரோ ஆராரீரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ. அருமையான பாடல், அருமையான இசையமைப்பு. நன்றி தெரிந்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி நன்றி நன்றி. கைதட்டி அன்புலத்துக்கு நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். ஏ குஞ்சுமணி பிபி உதார கைதட்டு குஞ்சுமணி குஞ்சுமணியா உட்கார். சென்ற இடமெல்லாம் தனக்கு 2 வெட்டி முடிச்சுட்டு ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துபான் பலவாத்திய மன்னன் கோடியிரு குமர என்றெல்லாம் பட்ட பெற்ற பாஸ்துபூரி அன்புள்ள VK முரியசன் அவர்கள் இவருங்க மேடையிலே மிருதங்கம் ஆண் தோலுக்கு தவிர இசைத்துக் கொண்டிருக்கின்றார்.
அருமையான வாசிப்பு. பலபாத்திய மன்னன் கோடையடி குமரர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்ற பட்டம் பெற்ற அன்பு தம்பி PS பாண்டித்துறை அவர்கள் இவருக்கு ஆல்ரவுண்ட் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அருமையான வாசிப்பு. தாள கலைஞர் தாள மாஸ்டர் பட்டம் பெற்ற பாசுகுரிய அன்பு தம்பி குத்துக்குமார் அவர்கள் இவருங்க மேடையிலே முத்துக்குமார் அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றார். அருமையான கலையரங்க. ஆனா அக்கா வீரமாக்கா மற்ற எல்லாம் உள்ள வந்து பெண்கள்லாம் ஒரு அருமையான பெண்கள் உள்ள வந்து சொன்னாங்க. கலையரங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்துட்றாங்க. நீ கலையரங்க வேலை பார்க்குற சரிக்கா ஒரு முக்கியமான விஷயம். எப்படி ஒரு கதை இது மாதிரி கதை வச்சு நாங்கள் பாட்டில் பின்னாடி போய்க்க வந்துக்குவோம். சரி, ஒரு கதை மட்டும் ஏற்பாடு பண்ணிடுங்க அவசரக்கு பயன்படுத்த. அதனால நன்றி. அருமையான கலையரங்கம் சிறப்பான முறையில் அமைதிக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சீனமைப்பு RS பிரபு சென் கம்பெனி வேங்கை கருப்பையா சீனமைப்பு சிறப்பான முறையிலே சீனமைத்துக்கிறார்கள். மனமார்ந்த நன்றி நினைவு தெரிவித்துக் கொண்டு நமது ஊரில் தேர் திருவிழா மற்றும் மாநாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் மற்றும் புதுமனை புகவிழா பூப்புனித நீராட்டு விழா அனைத்து விசேஷங்களுக்கும் உங்கள் காதுகளுக்கு இனிமையான பழைய புதிய கிராமிய பாடல்களை கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இல்லாவிட்டாலும் ஜெனரேட்டர் மூலமாக ஒளி அமைக்க ஒளி அமைப்பகம் ரோசி சவுண்ட் சர்வீஸ் நாடக சிறப்பாக ஒளி சிறப்பு. ரொம்ப டாப், லைட் ரொம்ப வெயிட். அருமையான முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிற ரோசி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அண்ணவர்களுக்கும் இதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அன்புள்ளவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு முக்கியமான விஷயம் எப்படிங்க தானத்தில் தானம் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். அன்னதானத்தை நிதானமா வந்து நடிகர்களுக்கு சிறப்பான வாங்கன்னு கூட்டி வீட்டில் அழைச்சு போய் அருமையான முறையில சாப்பாடு ரசம் கூட்டு பொரியல் புளி குழம்பு முட்டை தக்காளி தொக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு அருமையான சாப்பாடு. அவங்க பரிமாறின பக்குவம் இருக்கு பாத்தீங்களா? சொந்த பிள்ளைக்கு எப்படி பக்கத்துல சாதம் பரிமாறுவாங்களோ வேணாங்கிற அளவுக்கு சிறப்பான முறையில. ஆனா எல்லாம் அப்பெல்லாம் பாயம் சாப்பிட்டா நான் மட்டும் பாயம் செஞ்ச குடிக்காம டம்ளர் ஊத்தி தரேன்னு சொல்லிச்சு. நான் சாப்பிட்டு போய் இலைய மடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். வெளியில உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லக்கா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டேன். சரிங்க. அருமையான அப்பளம் பாயத்தோட அருமையான சாப்பாடு. உண்மையில மனசார சொல்றேன். சரி, வீட்டுல சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியான ஒரு அம்மா கையில சாப்பிட்டா எப்படி திருப்தியான சாப்பாடு. சரி, நானும் ரெடி பூரா திருப்தியா சாப்பிட்டாங்க. தானே உடம்பு சரியில்லை. சரி, கொஞ்சமா இப்படித்தான் சாப்பிட்டு 10 நாளைக்கு பசிக்காதடா. என்னால முடிஞ்ச அவ்வளவுதானே. சரி, சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புள்ளவங்களுக்கும் எங்களுக்கு சாப்பாடு பரிமாறிய சகோதர சகோதரி மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதனால எத்தனை பேர்த்து பேரை சொன்னானே. சரி, டான்ஸ்காரப் இந்த பயில பூரா பொசுன்னு பாக்குறாங்க. ஆஹா, பால் கறக்க போறியா 3-4 மணிக்கு
மாடு வரும், அப்புறம் வர்ற நேரத்தில் வரும். அதனாலே ஏன்னா டான்ஸுக்கார பிள்ளை பேரை சொல்லலையே, புள்ள வந்துச்சா இல்லைன்னு கூப்பிடுறாங்க. ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நடிப்பு தாரகை, நாட்டிய மேனகை, நடன சிங்காரி என்றெல்லாம் பட்ட பெற்ற பாசுகுரு அன்பு சகோதரி கலைமணி அவர்கள் இவர்கள் மேலே டான்ஸ் காமிக்கா நடித்து உங்கள் அன்பை மார்பை காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளைக்காரியானாயி, ஆடி வெள்ளக்கார வேளாயி ஆடி கொள்ளைக்காரியானாயி, எதை வச்சு ஏனஞ்ச நீர் ஒழச்ச என் உள்ளத்தில இதயத்தை திருடி புட்ட வெளிகள் பாடுவோ, அந்த வெளி என்ன கோபமோ, ஆடி வெள்ளைக்கார வேளாயி ஆடி கொள்ளைக்காரியானாயே. என்னையை தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சரி. மணப்பாறையை சேர்ந்த PRS ரங்கராஜன் அவர்கள் பப்புன் காமிக்காவும் பல வேடங்கள் நடித்து உங்கள் அன்பை மாறப்பட காத்துக் கொண்டிருக்கின்றேன். வந்திருக்க நடிகர் சிறப்பான நடிகர்கள். நாடகம் உங்க நாடகம் இல்ல, எங்க நாடகம் மாதிரி சிறப்பான நடிகை வந்திருக்கா. சிறந்த நாடகம் நடக்கும். நாடகத்தை விழித்திருந்து பார்க்க சொல்லி அன்பான வேண்டுகோளோடு நம்ம நாடகத்தின் அமைப்பாளர் பாசுகூரி அன்பு தம்பி, சரி நம்ம இந்த நாடகம் இல்லைங்க, எந்த நாடகம் வந்தா சரி, பொன்னுசங்கர் நாடகம், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாசி பதக்கணை, பவளக்கொடி, ஹரிச்சந்திரா மயனம், இப்பெல்லாம் பழைய நாடகங்கள்லாம் நிறைய இருக்குண்ணே. 30 நாடகம் நிறைய இருக்கு. ஆமா ஆமா. ஆனா ஊர்ல அட்வான்ஸ் கேட்கறப்ப புதுமை என்ன நாடகம் இருக்குங்க அப்படின்னு ஊருக்கார கேட்கறாங்க. சரி, எல்லாம் பழைய நாடகம் வச்சுங்க அப்படின்னு டான்ஸ் பார்க்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அங்கே மதுரைக்கு அங்கிட்டு உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். சரிங்க, நாடகத்துக்கு பவளக்கொடி போட்டிருந்தாங்க. பப்புண்டாண்டு முடிஞ்சோன்னா எல்லாமே எந்திரிச்சு போயிட்டாங்க. சரி, 4 பேர் மட்டும் நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன எல்லாம் போயிட்டு நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்க, தம்பி நாடகத்தை எப்போ முடிப்பீங்க அப்படின்னாரு. சரி, ஏனே அப்படின்னு 2 பேர் மைசெட்டுக்காரங்க, 2 பேர் கீத்து கோட்டையை போட்டவங்க. சரி, நாடகத்தை முடிச்சா கீத்து கோட்டையை பிடிச்சா ஊரு பேரும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனாலே எந்த நாடகம் வந்தாலும் சிறப்பான முறையிலே சிறந்த நாடகத்தை அமைத்து கொடுக்க நாடகத்தின் அமைப்பாளர் பாசுகூரி அன்பு தம்பி தென்னக யூடியூப் புகழ்பெற்ற ராஜ நடிகருமாகிய VPK வேங்கை கருப்பையா நாடக அமைப்பாளர் தம்பிகிட்ட கொடுங்க. நாடகத்தை நடத்தி சொல்லிட்டு நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்கள்லாம் முதலாளி மாதிரி, நாங்களாம் தொழிலாளி மாதிரி. நான் சாப்பிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு காரணம் யார் தெரியுமா? இந்த ஊர் பொதுமக்கள் தான். ஒரு தேர்தலாக நடத்தி நாடக நடிகை அழைச்சிட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அதிகாலை நேரத்தில் கை நிறைய சம்பாதம் கொடுத்து அனுப்பிடுங்க. பார்த்தீங்களா, நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். அன்பு உள்ளவங்க தெரிந்து கொண்டு மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாதே. திரைப்பட உலகிலே மக்கள் மனதை நீங்க இடம் பிடித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவோட ஏன் சொல்ற அப்படின்னா, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து முன்னாள் தலைவராக இருந்தார். அந்த கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு ஐயாவுடைய அடித்தளம் தான் ஆரம்பமாக இருந்தது. சரி, ஐயாவுடைய விஜயகாந்த் ஐயாவுடைய பாடலை பாடிவிட்டு நான் விடைபெற இருக்கிறேன். அதனால அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனி, பனி தூளிய போல குணம் படைத்த தென்னவனி, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. போல மனம் படைத்த மன்னவனி, பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனி, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மாறி போன போதும் இனி தேறு போவீதி, வாரி வாரி தோன்றோம் இனி யாரு உனக்கு நாது? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்ததாலே நீ பழிய சுமந்த நீர், சாமி வந்து சேர்ந்திடுமா நீ பலிதான் தீர்ந்திடுமா? விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, துளிய போல குணம் படைத்த தென்னவனே.
நாடக விழாவினை நன்றி நன்றி. கைதட்டி அன்புள்ளத்திற்கும் கை தட்டாத அன்புள்ளத்திற்கு நன்றி. ஏன்னா ஒரு மனித நடிகனுக்கு வந்து கைதட்டு வந்து ஒரு பெரிய விஷயம்னே. சரிங்க. ஏன் சொல்ற அப்படின்னா நமக்கு தங்கத்தட்டு இருக்கலாம், வெள்ளி தட்டு இருக்கலாம், ஈயத்தட்டு இருக்கலாம், சில்வர் தட்டு, பேப்பர் தட்டு கூட இருக்கலாம். ஆனா மக்களிடையே கைதட்டு வாங்குற மத்தியில 1 லட்சத்துக்கு சமம். நடிகனுக்கு வந்து மேடையில பொன்னாட போத்துறது, அன்பளிப்பு கொடுக்கறது, கைதட்டுறது, மாலை மரியாதை செய்யறது வந்து ஒரு சிறப்பான விஷயம். நாடக விழாவினை சிறப்பான நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடக விழாவினை யூடியூப் மூலமாக லைவ் யூடியூப் சேனல் அமைத்துக் கொண்டிருக்கும் பாசுகோரி அன்புள்ளம் VSK லைவ் யூடியூப் சேனல் சுந்தர் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில்